ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கிட்டேன். ஆனா என்ன பண்றது தெரியலன்னு சொல்லி வந்தாரு காலையில. நீங்க வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தர முடியுமாட்டாரு. நான் சொன்னேன், நீங்க தோட்டத்துக்கு வாங்க. வந்து நான் எங்களை பாருங்க. நாங்க எப்படி பண்றோம்னு பாருங்க. அதுல ஒரு சின்னதா ஒரு தொடக்கம் பண்ணுங்க. ஒரு சின்ன வீட்டு தோட்டம் போட தொடங்க. இல்ல ஒரு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் தொடங்க. அதுல இருந்து கத்துக்கிட்டு விவசாயன்றது எல்லா உயிருக்கும் விவசாயம் பண்ணும். ஒரு பறவை கூட ஒரு விதையை எடுத்து போட்டு ஒரு செடியை முளைக்க வைக்க அதுல பழம் பார்த்துக்கு அப்புறம் அதை சாப்பிடும். அப்ப அந்த மாதிரிதான் மனுஷனும் நமக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்றதுக்கு பெரிய நுட்பங்கள்லாம் கிடையாது. அது பெரிய அறிவியல் இதெல்லாம் கிடையாது. நம்ம விதைய மண்ணுல போடணும். விதை யார் போட்டாலும் முளைக்கின்ற மாதிரி பட்டத்துல சரியா போட்டோம்னா அது சின்ன சின்ன தகவல் தான். அதை நான் சொல்லித் தரேன். ஏன்னா நான் எங்க தோட்டத்துக்கு வாங்க பாருங்க. எதுவுமே உடனே ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஒரு 2 3 டைம் இப்ப செஞ்சீங்கன்னா 3ஆவது டைம் உங்களுக்கு பழக்கமாயிடும். அந்த வெற்றி ஆயிடுவீங்க. அது உங்களுக்கு தேவையான உணவை இயற்கையா விளைவிக்கிறதுக்கு எந்த விதமான பெரிய இது தேவையில்ல. இயற்கை துணை புரியும். அதுக்கு விதை தான் முக்கியம். அந்த விதையை எங்க எடுத்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் நான் வந்து சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஒரு போட்டோ அனுப்பி கேட்டீங்கன்னா அது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான மாற்றங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம போடுற காய்கறிகளை பார்த்து கிழங்குகளை பார்த்து ஏன் நமக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது?